மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி
நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் கண் கலங்கி ஆண்டவரே, இருதயத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதனையோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, துணை இல்லாமல், சகாயம் இல்லாமல், ஆண்டவரே தன்னை ஏனென்று கேட்கிற ஒருவரும் இல்லாமல் ஆறுதல் படாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேலைக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு சனமும் கூட கர்த்தாவே, இரவு பகலும் செபித்தாலும் ஆலயத்திற்கு போனாலும் விடுதலை இல்லை என்ற ஏக்கமும் ஆண்டவரே, இனமாக துக்கமும் ஆண்டவரே, பாடுகளை நினைத்து ஆண்டவரே நம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. விடுதலை கொடுக்க கூடாத அளவிற்கு அநேக ஊழியர்கள் ஆண்டவரே நாட்களிலே இருக்கிறார்கள் அப்பா. விடுதலை கொடுக்கின்ற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையின்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும், எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை கர்த்தர் மன்னிப்பாரானால், அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரானால் அவன் நிச்சயமாக அந்த விடுதலையை பெறுவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக உடைய சமூகத்தில் வருகிறவனை நீர் புறமே தடினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உடைய சமூகத்தில் இரக்கம் இருக்கிறது, நீர் மன ஒழுக்கம் உடையவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதனுடைய இதயத்தை வேண்டுகிற விண்ணப்பங்களையும் பார்த்தறிகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற கர்த்தராய் இருக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தினுடைய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் பலத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் கேட்டு இருக்கிறீர் ராஜா. உடைய செவி மந்தம் அல்ல, உடைய செவி கேட்கிறதா இருக்கிறது. நீ காலை படைத்தவர், கண்ணை உண்டாக்கினவர், வாயை படைத்தவர் நீ ஆண்டவரே. நீ ஊமையான ஒரு பொம்மை அல்ல ஆண்டவரே. நீ கேட்கிறதையும் நீ சத்தியம் உள்ள ஆண்டவர். எல்லாருடைய ஜபத்தையும் வேண்டுதலை நீ கேட்கிறவராய் இருக்கிறீர். அது பதிலை நிச்சயமாய் கொடுப்பீராக. ஜனங்கள் ஊழியை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே மனம் திரும்புகின்ற வார்த்தையை குறித்ததானே தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடி வெறியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலை வெறியிலிருந்தும் ஆண்டவரே ஒரு மனிதன் மேலே இருக்கிற பொறாமை கோபம் ஆண்டவரே தணிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே போட்டி பொறாமை ஆண்டவரே வைத்திருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பொன்னாசை பொருளாசை மீது ஆண்டவரே இரவும் பகலும் அதே சிந்தனையாக அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்தவனாய் இருக்கிற அவன் மனம் திரும்ப வேண்டும். இவ்விதமாக ஆண்டவரே ஜனங்கள் கள ஆண்டவரே கொலை வெறியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். திருட்டு தனத்திலிருந்து ஆண்டவரே கள்ளத்தனத்திலிருந்து கொள்ளை அடிக்கிறதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஊழல் லஞ்சத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய பேசுவார், இடைபடுவார். இப்படிப்பட்ட மன திரும்புதலை கர்த்தர் வேண்டுகிறேன். அப்படியாக கற்றுக் கொடுக்கிறேன். அப்படியாக மனம் திரும்ப பட்சத்துல ஒருவேளை அவர்களுடைய பாவங்களை ஆண்டவரே மன்ன எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர் கிருபையாக மன்னித்து அவளை இரக்கம் பாராட்டி சேர்த்துக் கொள்ளும்போது அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே சொர்க்கத்துக்கு ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே அருளப்பட்ட நல்ல ஈவுகள் நித்தியானந்த கர்த்தர் ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே இடம் கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். கேட்கிற வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவநாம மகிமை கண்டு முதலாம் நாளிலே காத்திருந்த
இந்த ஜெப கூட்டத்திற்கு கர்த்தர் தலைமையாகி நடத்திருக்கார். நன்றி. தொடர்ந்து பாடல் கூட்டங்களை, ஜெபத்தையும் தேவ வார்த்தைகளையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இரவிலே காத்திருப்பு ஜெபம் இருக்கிறது. விருப்பமானவர்கள் வர வேண்டும். அவர்களை ஆண்டவரே தடை செய்யாதபடி அவர் தடைகளை உடைத்து அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆண்டவரே, ஜவாபியோடு கூட நாங்கள் காத்திருக்க 3 நாட்களுடைய அந்த பிரயோஜனத்தை ஆண்டவரே, அந்த கர்த்தாவே, அந்த மேன்மையான காரியத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெரும்படியா, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை நாங்கள் பெரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். தேவைகள் எல்லாம் சந்தியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மீதான நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக, வேண்டிய ஆகாரங்களை எங்களுக்கு தாரும். எங்களால் மன்னிப்போர் எங்கள் பாவக்கடன்கள் குற்றங்களை மன்னி எங்களை சொல்லும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்குடைய. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். எப்ப எந்திரிக்க சொல்லுவாங்க, எப்ப வெளியே போகும்னே தெரியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நல்லவர்னு சொல்றவங்க கூட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரு எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொன்னாரு, இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அவர் மனஸ்தாபப்பட்டாரா. யாருக்காக மனஸ்தாபப்பட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தை படைச்ச, பூமியை படைச்ச, எல்லாத்தையும் படைச்சது நல்லது நல்லது கடைசியே சொல்லி வராரு. ஒண்ணுக்கு சொன்னாரு, நான் மனஸ்தாபப்பட்டேன். யாரைய? மனுஷனை படைச்சதுக்காக நான் மனஸ்தாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 நாள் கூட்டத்துல எத்தனையோ சனங்களை ஆண்டவர் படைச்சிருக்காரு. எத்தனையோ விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அவர் மனஸ்தாபப்பட்ட காரியத்தை நம்ம மூலமா எண்ணிக்கையே அதிகரிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையில சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 நாள் கூட்டத்துல ஏசப்பா சொல்றத ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல திட்டமா அவர் பேசிட்டாரு. 39 அதிகாரம் 27 அதிகாரம் ஆக மொத்தம் 66 புஸ்தகத்துல தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த தெளிவா சொன்ன வார்த்தையில ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த 2024 அவர் தெளிவு பண்ண போறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்து கூட சொன்னேன், இது சரி பண்ணக்கூடிய காலம். அது எப்போ? குக்மால் வீட்டில அருமையான ஏசாயாவுடைய சர்ச்சில் தேவ ஆலயத்துல சொல்லப்பட்ட ஒரு அவர் குறிக்கப்பட்ட நாள். நம்ம குறிக்கப்பட்ட நாள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த கொஞ்சம் பேரை வச்சு கர்த்தர் சிலர் கொண்டு எண்ணிக்கையை கூட்ட அவர் விரும்புறார். நீங்க விரும்புறீங்களா? அவர் என்ன மனஸ்தாபப்படுறாரு? 2024 வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும்ப்பான்ட்டாரு ஏசப்பா. அல்லேலூயா. ஒரு முடிவுக்கு வர போறாரு. எத்தனை நாளைக்குயா? எத்தனை நாளைக்கு? சொன்னபடி கேட்காம எல்லாம் போகுது. எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவர் இந்த 2024 நமக்கு ஒரு முடிவாக சொன்னார். அதான் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவில்லை. அந்த கைவிடாதுன்னு சொன்ன ஏசப்பா இன்றைக்கு வந்திருக்கிறவங்க மேல அவர் கையை பிடிச்சி சொல்றார். எப்படிங்க? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவரே